அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அமைச்சரிடம் மக்களிடம் கேட்கிறார்கள், எதற்கு இனிப்புக்கு இவ்வளவு வரியும் காரத்திற்கு இவ்வளவு வரியும் விதித்திருக்கிறீர்கள் என்று எங்களை கேட்கிறார்கள். இது மக்களுடைய கேள்வி. இதில் இந்த வேறுபாடுகள் இருக்கிறதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சரிடம் சொல்கிறார். மக்கள் குறையை, மக்களுடைய கேள்வியை அமைச்சரிடம் வைத்திருப்பது என்பது மிக முறையான செயல். யாராக இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அமைச்சருக்கு சொல்வது, அரசாங்கத்திடம் சொல்வது என்பதுதான் நியாயமானதும் கூட. அதை சொன்னதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் அவருக்கு அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைப்பது, அதை பாஜகவினர் தான் செய்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய மாநில தலைவர் அண்ணாமலையே இன்றைய ஒரு அறிக்கையின் மூலமாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைத்து அதை புகைப்படம் எடுத்து அதை வெளியிலே பரப்பி அவர் மன்னிப்பு கேட்டார் என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள் என்றால், மக்கள் பிரச்சனைகளை அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒருவர் மன்னிப்புக்கு ஏன் கேட்க வேண்டும்? இந்த அரசாங்கம் மக்கள் குறைகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. அதை அழித்து விட வேண்டும். மக்கள் என்ன நினைத்தால் எங்களுக்கு என்ன? ஏழை எளிய மக்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் கவலையெல்லாம் கோடீஸ்வர மக்களை பற்றி தான் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களும் பேசியிருக்கிறார். சார், வானதி ஸ்ரீனிவாசன் வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தாங்க, நான் அவரை பார்த்ததே கிடையாது, அவங்க ஹோட்டல்லே போனது கிடையாது, நான் ஒரு உமன் எம்எல்ஏ அப்படிங்கிறனால தான் என்னை பற்றி அப்படி பேசியிருக்காரு. அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. அப்போ அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நீங்களே வந்திருக்கீங்க எங்கள் ஹோட்டலுக்கு, ஒரு ஸ்வீட்ஸுக்கு ஒரு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ், இன்னும் காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ், அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து வானதி மேம் சொல்லிட்டாங்க, அவருக்கு எங்கள் மேலே என்ன கோவம், ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. அதில் தவறே இல்லையே. வானதி ஸ்ரீனிவாசனை அவர் தவறாக சொல்லவில்லையே. அவர் ஒரு கேள்வி, அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், ஒன்றிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதனால் சில குறைகளை அவர்களிடம் சொல்கிறார். அதில் தவறு கிடையாது. அவர் மீது என்ன கோபம்? அவரை திட்டினா ஏன் இப்படி வரி விதித்தீர் என்று வானதி சீனிவாசனை கேட்க முடியுமா? அல்லது கேட்பாரா? கேட்டதாக அவர்கள் சொல்கிறார்களா? அவங்களும் வந்திருக்கிறாங்க, தெரியும் அவங்களுக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. இது கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, மக்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாட்டை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை மக்களை மதிப்பவர்களுக்கு தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக என்பது சாதாரண மக்களை மதிக்காத கட்சி. அவர்களுடைய மதிப்பு மரியாதை முழுவதும் மிகப்பெரிய உலகமாக கோடீஸ்வரர்களாக இருப்பவர்களிடம் மட்டும்தான். அவர்களிடம் கைகட்டி நிற்பார்கள். மற்ற மக்களை எது வேண்டுமானாலும் செய்வார்கள்.